சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக குழுவுடன் சண்முக குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்து வருகிறது. 2019 2 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளை பெற்று 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளை பெற்று 2லும் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 16 விருப்ப தொகுதிகளின் அடிப்படையில் விருப்ப தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக தலைமையோ திமுக கூட்டணியில் அதிக, அதாவது 2021 விட கூடுதலாக 4 முதல் 5 கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பதாகும். எனவே எண்ணிக்கையை குறித்து வெற்றிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் சிஎம்ஐபிஎம் பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாகவே அதனுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் திமுக கூட்டணியில் இந்த முறை அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் என்ற அடிப்படையில் அவர்கள் முடிவாக இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக விருப்ப தொகுதிகள் என்ற அடிப்படையில் ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பட்டியலுக்கு பிறகாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எண்ணிக்கை அளவில் முடிவு செய்யப்படும். எண்ணிக்கை அளவில் முடிவு செய்யப்பட்ட பிறகு 3ஆம் கட்டமாக முதலமைச்சர் அழைத்து எந்தெந்த தொகுதியில் என்று கணக்கிட்டு, அதாவது எந்தெந்த தொகுதியில் என்று கணக்கிடப்பட்டு அந்த தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். எனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பேசிய நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தையை அறிவாலயத்தில் திமுக கூட்டணி குழுவுடன் துவங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.